இஸ்லாம் என்ன சொல்லுது? வீட்டுக்கு போங்க, 24வது அத்தியாயம் 58வது வசனம். எத்தனை கொள்கைவாதிகள் இந்த வசனத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். காலுக்கு கீழே போட்டு எத்தனை பேர் மிதிச்சிருக்கிறீங்கன்னா அந்த வேதனை வரும். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. 24வது அத்தியாயம் சூரத்து நூர் 58வது வசனம். உங்கள் பிள்ளைகள் வயசுக்கு வராத பிள்ளைகள், நான் சொல்ல குர்ஆன் சொல்லுது, கடைப்பிடிக்கிறீங்கன்னு பாருங்க. வயசுக்கு வராத பிள்ளைகள் அல்லாஹ் மென்ஷன் பண்றான். பிள்ளைகள் அல்லாஹ் சொல்லல, வயசுக்கு வராத பிள்ளைகள். பஅதல் இஷா சலாஸ் அவுராத், 3 அவுராத்துகள் உங்களுக்கு தர்றான். கபுலல் ஃபஜ்ர், சுபஹுக்கு முன்னாடி, லுஹருடைய நேரம், இஷாவுக்கு பிறகு. நல்லா புரிஞ்சுக்கோங்க மாப்பிளமார்களே, இஷாவுக்கு பிறகு இந்த நேரம், இஷாவுக்கு பிறகு உங்க புள்ள வருகுது. எந்த புள்ள? 25 வயசு புள்ள இல்ல, வயசுக்கு வர முன்னாடி புள்ள, புத்தி தெரிஞ்ச புள்ள. ஒரு 8 வயசு புள்ளன்னு வைங்க, இன்னும் வயசுக்கு வரல புள்ள, ஆனா புத்தி தெரியுது. உங்கள்கிட்ட வந்த இஷாவுக்கு பிறகு வந்தா என்ன சட்டம்? உங்களை சந்திக்க, உங்க மனைவியை சந்திக்க என்ன சட்டம்? நீங்க திரைக்கு பின்னாடி இருப்பீங்க இஷாவுக்கு பிறகு. அது இஸ்லாமிய சட்டம். விளங்குச்சா? அமெரிக்கா சட்டத்தை நான் சொல்லல, இஸ்லாமிய சட்டம். திரைக்கு பின்னாடி இருப்பீங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். 3 தடவை உங்கள்கிட்ட அனுமதி கேட்பாங்க. நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஓகே. மாமா எனக்கு பிலோ வேணும், உடைச்சிட்டு வந்து பிலோ வேணும் என்ற அர்த்தம் இல்லை. அந்த பிலோவை கேட்கறதுக்கு குழந்தை நிற்கும். குழந்தை அந்த டிசிப்ளினை வளர்க்கும். ஆண் பெண் எப்படி நடக்கணும், எந்த மாதிரி உடுக்கணும், வெளியில எப்படி உடுக்கணும், அதே தெரியாத ஒரு முட்டாள் சமுதாயம், ஒரு மிருகத்தனமான சமுதாயம். அவர்களுக்கு வெளியே எப்படி உடுக்கணும்னு தெரியாத சமுதாயம். அவங்க வீட்டுக்குள்ள இதெல்லாம் சொன்னா உம்மாட்ட புள்ள, வயசுக்கு வராத புள்ள அனுமதி கேட்கணுமா? செஞ்சு பாருங்க, உங்க குழந்தை யாருன்னு உங்களுக்கு புரியும். செஞ்சு பாருங்க, உங்க குழந்தை எப்படி ஒரு பொம்பளைய பார்ப்பாங்கன்றத. அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் செய்கிற ட்ரைனிங். இஷாவுக்கு பிறகு கணவன் மனைவிக்குரிய நேரம் அது. அது ரோட்டில் அவங்க படம் பார்க்குற, கதை பார்க்குற நேரமோ, நீங்கள் படியில் உட்காந்து பேசுகிற நேரமோ, நீங்கள் செட் பண்ணுற நேரமோ, பயான் பண்ணுற நேரமோ இல்லை. அது மகரிபோட நீங்கள் பயானை வச்சுட்டு இஷாவோட முடிச்சிடணும். இஷா என்பது இல்லறத்துக்குரிய நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியாருக்கு அதில் இஷா வீணான பேச்சு கடமையில் உங்கள் மனைவிக்குரிய நேரம். இது முஸ்லீம்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். உங்க வீட்டில் நீங்க அடங்க வேண்டிய விஷயம். நீங்க 1000 இடங்களில் பேசிட்டு வருவீங்களா? நீங்க 1000 பேர்களோட பேசுவீங்களா? அவங்க நிக்கணும் உங்க மனைவி. இது என்ன வாழ்க்கை? இது உங்களுக்கு ஐரோப்பா சொல்லி தந்த வாழ்க்கை. இது ஐரோப்பா. பஅதல் இஷா, இஷாவுக்கு பிறகு உங்க மனைவி ரெடி ஆகணும், நீங்க ரெடி ஆகணும். திரைக்கு பின்னாடி. இன்னும் பெரிய அரண்மனையிலே வாழ்ந்தாங்க, ரூம் போட்டு திரை போட்டிருந்தாங்க. புள்ள அங்கால பிள்ளைகளுக்குள்ள ஒழுக்கம் நீங்க தனியா படிங்க. உங்க புள்ள அனுமதி கேட்கிற அளவுக்கு திரைக்கு பின்னாடி நீங்க நிற்பீங்க. ஏன் அனுமதி கேட்கணும்? சும்மா வீட்டுக்குள்ளேயே அனுமதி கேட்கணும். நீங்க உங்க ட்ரெஸ் நிலைமைக்கு அனுமதி கேட்கணும். அதான் அனுமதி. அப்போ உங்களுக்கு விளங்குதா இஸ்லாம் சொல்லி தரது என்னன்னு? இப்படி சொல்றேன்னா உங்கள்கிட்ட அப்போ விளங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பனு முஸ்தலக் போருக்கு போறாங்க. ஆயிஷா நாய் வயசு எத்தனை? 13. சரியா இஜ்ரி 5.5, 5க்கும் 6க்கும் இடையில நடக்குது. இஜ்ரி 5.5. ஆயிஷா நாய் போறாங்க. ஆயிஷா நாயிட்ட எதுவுமே இல்லை போடுறதுக்கு களத்தில். ஹவுதஜ் என்று சொன்னால் கருப்பு பொட்டி, ஒட்டகத்துக்கு மேலே வச்சாங்கன்னா அதில் உட்கார்ந்தவர் போயிடுவார். பிரயாணத்தில் யூஸ் பண்ணுவாங்க ஹவுதஜ். ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு நடக்குது. ரசூலுல்லாஹ் ஜிஹாதுக்கு போகிறாங்க. பனு முஸ்தலக் போகிற 9 நாள் பிரயாண தூரம். அந்த காலத்தில் பசியாலைக்கு எவ்வளோன்னா கிலோமீட்டர் கணக்கில் நீங்கள் இப்போ சொல்லுவீங்க. அந்த காலத்தில் கிலோமீட்டர் சொல்ல இல்லாது, நாட்கள் சொல்லுவாங்க. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் 9 நாள் எண்டுவாங்க. அப்படியா? மதீனாவுக்கும் தபூக்குக்கும் 15 நாள்வாங்க. மதீனாவுக்கும் ஷாமுக்கு 20, அப்படி சொல்லுவாங்க. நாள் சொல்லுவாங்க. நாங்கள் கிலோமீட்டர் சொல்றதுனால அவங்க நாள் சொல்லுவாங்க. நாளில் தான் சொல்லலாம். அதனால தான் அல்லாஹ் சொல்றானே மலக்குமாரில் ஏறுறது 50,000 வருஷம் என்று. அவங்களுக்கு நாளில் சொன்னாதான் விஷயம் விளங்கும், கிலோமீட்டரில் சொன்னால் விஷயம் விளங்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பனு முஸ்தலக் போற 9 நாள், வர 9 நாள் 18 நாள், தப்பி ஒரு 10 நாள் தங்கினு வைங்க, எல்லாம் 28 நாள். அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. எப்படி போறாங்க? 9 பொண்டாட்டி மனைவியும் கூப்பிடலாது. குளிக்க போறாங்க. சீட்டு போட்டாங்கண்டா ஆயிஷா 2 பேர் வருகுது. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அந்த யுத்தத்தை, அந்த போர்ல தான் அவங்களுக்கு அவதூறு வருது. அப்ப அந்த இதை போட்ட உடனே ஆயிஷான்னு பேர் வருகுது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயை கூட்டி போறாங்க. கொஸ்டின் நம்பர் 1, நீங்க ட்ரிப் போறீங்க, உங்க மனைவியை கூட்டிட்டு போறீங்க. இப்போ உள்ளவன் ட்ரிப்போ போல பொண்டாட்டியை வச்சுட்டு போதான் பார்க்கலாம். இருக்குதா? 10 நாளைக்கு போற நேரம். நான் கேட்கிறேன், யுத்த களத்துக்கு போறதுக்கு மனைவிக்கு என்ன சம்பந்தம்? பேசுங்க, உண்மையா பேசுங்க. நீங்க பேசணும். என்ன சம்மதம்? ஒன்றுமே இல்லை.
ஹலால். ஒரு முஃமின் ரசூலுல்லாஹ் வெட்கப்படலை. என்ன யா ரசூலுல்லாஹ், மனைவியோட இல்லைங்கதா சாப்பாடு போகல, வைஃபோடையா பிரியவே மாட்டீங்களா, ஷைத்தான் பிரிக்க பார்க்குறான் அவ்வளோதா அப்படியே சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போகல, ஒரு மனைவி எடுத்தாங்க. எந்த மனைவின்னு அவங்க செலக்ட் பண்ணல, அல்லாஹ் செலக்ட் பண்ணி கொடுத்து அவங்க சீட்டு போட்டாங்க. ஆயிஷா நாகி எடுத்தாங்க. ஹலால், ஒரு ஆம்பளைக்கு தேவை இருக்குது. அதனால தானே பில் கிளின்டன் மோனிகாவை தேடினாங்க, டயானா டொடியை தேடினாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு ஆணுக்கு ஹலாலை எப்பொழுதும் செஞ்சு கொள்ளணும்டா. எவ்வளவு பெண்கள் அழுகிறாங்க தெரியுமா? அண்மையில் ஒரு தியாரில் ஒரு பொம்பளை அழுதா. என்ன சொன்னான்டா, 3 பிள்ளைலண்டா, என் மாப்பிள்ளைக்கு நிறைய தொடர்புண்டா. வல்லாஹி அவள் அழுகிறத பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் அழுகையை நிப்பாட்டி கொண்டு. ஏண்டா நிறைய எக்கச்சக்கமாக நானாக தேடி நானாக போய் அவர் யாரோடெல்லாம் அப்படி வச்சா நான் அழுது எங்களுக்கு இவ்வளோ பிள்ளைக்கு விடுங்கன்னு சொல்லி நிறைய இது பண்ணிட்டேன். இப்போ ஒரு மாற்று மத ஒருத்தரோடு இருக்கிறாங்க, அவள் விடுறதா இல்லை. ஒரு தடவை ஐசியூவில் மகன் சின்னவர் வந்து கையை பிடிச்சி அழுதம் புல் ஐசியூவில். இப்போயாவது வாழ்வோமேன்னு கேட்டேன். குழந்தை வாழலை, குழந்தை மௌத்தா போயிட்டு. இவராவது என்னோட வாழ்வாரான்னு பார்த்தா அவர் வரல. ஒரு நாள் திடீரென்று எஸ்எம்எஸ் அனுப்பினார், பிள்ளைகளை பார்க்கணும். நான் பதில் கொடுக்கல. என்ன எஸ்எம்எஸ்ண்டா, எங்கே பார்க்கணும் எப்படி பார்க்கணும் ஒன்றுமே இல்லை, பிள்ளைகளை பார்க்கணும். ஸோ ஒரு மனுஷனுக்கு தேவைண்டா எங்கே எப்போன்னு கேட்கணுமா இல்லையா, அதெல்லாம் அவர் சொல்லி போட்டு அவன்கிட்ட கேட்குறான். நான் வாழணுமா பிரியணுமான்னு மஷூரா கேட்டான். நான் அதை சொல்லலை உங்களுக்கு. நான் என்ன சொல்ல வாரேன்டா, யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி இவ்வளோ ஆண்கள் இவ்வளோ பெண்களுக்கு பின்னாடி போகிறாங்கன்னா என்ன காரணம்? ஒரு பெண் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு தான் அழகை காட்டணும். இன்னொரு பெண்ணுடைய அழகு ஒரு ஆம்பளை அவனுடைய தேவை நிறைவேற்றப்படாத நிலைமையில் அவன் பாதையில் போகிற நேரம். இன்னொரு பெண்ணுடைய அழகு அவனுக்கு தெரிஞ்ச எக்கச்சக்கமான பிள்ளைகள் வாப்பா இருந்து அனாதைகள் ஆகிறாங்க. எவ்வளோ உம்மாமார்கள் அழுகிறாங்க தெரியுமா? எங்கள் பிள்ளைகளோட இப்போ கொஞ்சிறாரு இல்லை, பேசுகிறாரு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு வாப்பாட அன்பு இல்லை, அவருக்கு வேற ஒரு உலகத்தில் வாழ்றாரு. நஊது பில்லாஹ். இது ஐரோப்பா உருவாகின மிக மோசமான, இது சொல்வதற்குரிய வார்த்தை பள்ளி அழகு இல்லை, மோசமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது. அந்த ஐரோப்பாவுடைய வெட்டிங் ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஃபங்க்ஷன். அவங்க சொல்லித்தரது இது அவங்க பிள்ளை. அவங்க எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை பற்றி நாங்கள் பேசவே தேவையில்லை. மாஷா அல்லாஹ், அவங்க எங்களை விட படிச்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். ஒரு வாப்பா சொல்கிற விஷயம், ஒரு தௌஹீத், அதாவது சத்தியத்தை புரிஞ்ச ஒரு வாப்பா பேசுகிற விஷயம் எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும் அவர்களுக்கு? என்ன தெரியும்? வீட்டுக்குள்ளே என்ன சுண்ணாவை நீங்கள் ஹயாத்தாக்கி இருந்தீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமான ஆண்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலைமையில் ஆளாக்கப்படுறாங்க. அவ்வளோ ஃபித்னா. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாஷா அல்லாஹ், நாங்கள் உப்பையும் சோறையும் திண்டோம், கஷ்டப்பட்டோம், இப்போ எங்கள் பிள்ளைக்கு எந்த பிரச்சனை இல்லை, வாகனம் வீடு எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, அவங்க சும்மா வாழ வேண்டியது. வல்லாஹி ஒரு முஃமின் சொல்லவே மாட்டான். ஒரு முஃமின் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிற நேரம் அழுவாள். ஏண்டா வல்லாஹி நான் இந்த பிள்ளைகளுக்கு எதெல்லாம் கொடுத்தாலும் விட்டுட்டு போகிற ஜமான் மோசமானது. இங்கே திரும்பினா என் மகனுக்கு ஜினா, இங்கே திரும்பினா ஜினா, இப்படி திரும்பினா ஜினா. இந்த சூழலில் எங்கள் பிள்ளையை விட்டுட்டு போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எண்ணத்தை கொடுத்து என்ன இருக்குது? யாத்தி அலன்னாசு ஜமான் அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபில் அலல் ஜம்ரன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு காலம் வரும், ஜமான் வரும், அந்த நேரத்தில் ஈமான் என்பது தணல் கட்டியை கையில் வைத்தால் எப்படி ஏலாதோ மார்க்கத்தில் பொறுமையாக நிற்பதுக்கு அவ்வளோ ஏலாது. எவ்வளவு உணர்வோட விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை தெரியுமா? உங்க புள்ள உங்க முன்னாடி வந்து நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் வாப்பாண்டா, உங்களுக்கு சாப்பாடு இறங்குமா? உங்களுக்கு தூக்கம் போகுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு தூக்கம் போகுமா? அந்த ஜமான் நீங்க என்ன செய்ய போறீங்க உங்க குழந்தைகளுக்கு? எந்த ஜமானில் விட்டு விட்டு போகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் இதெல்லாம் வெறுக்கிற அளவுக்கு உங்க பிள்ளைகளை பதம் பார்க்கணும், கல்புகளை சுண்ணாவை ஹயாத்தாக்கணும். வீடுகளில் இந்த கொள்கைகள் பேசப்படணும். அல்லாஹ்வுடைய பாடசாலைகள் பெண்ணுரிமையை பற்றி பேசப்படுவது.